அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம ராதிகா வீட்டுக்கு போனதும் கோபியோட தலையில தண்ணி வித்துட்டு கண்டபடி கத்திக்கிட்டு இருக்காங்க. கோபி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் உங்க இஷ்டத்துக்கு இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எதுவும் செய்யாதனால உங்க மனசு ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உண்மை. அதை எல்லாத்தையும் என்னால் புரிஞ்சிக்கவும் முடியுது. அதுக்காக நீங்க பண்ற வேலை எல்லாம் சரியா? போய் பார்ல இப்படி குடிச்சிட்டு தன்னை மீறி யாருன்னா உட்காந்துட்டு இருப்பாங்களா? அதுவும் எந்திரிச்சு போக சொன்னா கூட போகாத ஒரு நிலையில இது உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாகவும் அவமானமாகவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா கேட்குறாங்க. உடனே கோபந்து, பேபி நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ ராதிகா, என் இடத்துல இருந்து உன்னால் யோசிக்க கூட முடியாது. என் வலி அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஒரு பக்கம் என்னை பெத்தவளே இப்படி பண்ணிட்டாங்கிறப்ப எனக்கு எவ்வளோ பெரிய வலியும் வேதனையும் கொடுக்க தெரியுமா? அதெல்லாம் மறக்கணும்னா நான் இப்படி தானே பண்ணி ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா கிட்ட ரொம்ப கூலாக சொல்கிறாங்க கோபி. உடனே நம்ம ராதிகா என்ன கோபி, சரி அவங்களுக்கான சடங்கு செய்ய முடியல, நீங்கள் வருத்தப்படுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் உங்களை நம்பி நானும் மையவும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களா? இப்படி குடிச்சு உங்களோட உடம்புக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அப்புறம் நாங்கள் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அதை எதையுமே புரிஞ்சுக்காம என் அப்பாவுக்கு சடங்கு செய்யலை அப்படிங்கிறத மட்டுமே யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம கோபி. அதோட இல்லாமல் அடுத்து கோவத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ராதிகா இது எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க அந்த பாக்கியலட்சுமி தான். பாக்கியலட்சுமி நான் சும்மா விட மாட்டேன். என் அம்மா பசங்க அப்பான்னு எல்லாரையும் கைக்குள்ளே போட்டு அவள் இஷ்டப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பாவும் அம்மாவும் தான் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அவள் என்ன பண்ணாலும் சரி அப்படிங்கிற அளவுக்கு அவள் ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்கா. கடைசியில் என் அப்பனுக்கு கொல்லி போட விடாமல் பண்ணிட்டால, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடமண்ட்டாக பேசுகிறாங்க. முதல்ல அவளோட பிஸ்னஸ்க்கு நான் ஒரு ஆப்பு வைக்கிறேன், ஆப்பு வச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கோபி ஏன்டா பகச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்பட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. ராதிகா எதுவுமே சொல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக போயிடுறாங்க. ஏன்னா கோபி நிதானமான ஒரு நிலையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம ராதிகா ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. கூட சீக்கிரம் கோபி பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படிங்கிறத நம்ம ராதிகா உணர்த்துறாங்க அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.